ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாவும், அசிங்கமாவும் தான் இருக்கும். இந்த போட்டி இன்னைக்கு நம்ம கடைக்கு போட்டி வந்திருக்கு. இத பத்தி உங்க அம்மாகிட்டயும், பாட்டிகிட்டயும் கேட்டு பாருங்க. இதோட அருமை என்னன்ட்டு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி அருவருப்பா தான் இருக்கும். ஆனா அது அவ்வளவோ கிளீன் பண்ணா உடம்புக்கு அவ்ளோ ஹெல்த்திங்க. உண்மையால சொல்லப்போனா அவ்ளோ ஹெல்த்தி இது. அதுலயும் என்னன்னா, அம்மா இந்த கத்திரிக்காய்லயும், பருப்புலயும் போட்டு ஒரு ஒரு சமையல் வைப்பாங்க பாருங்க. ஆஹா! அந்த குழம்பு தான் அங்க டேஸ்ட். அந்த குழம்பு எனக்கு அவ்ளோ பிடிக்கும். இப்ப கூட நெறைய பேருக்கு இத சாப்பிடுறத ரொம்ப மிஸ் பண்றாங்க. கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஒய்ஃப் இத சமைக்க மாட்டேன்றாங்க. பார்க்கறதுக்கே ஒரு அருவருப்பா இருக்கு அப்டின்றதுக்காக அவங்க இத சாப்பிடுறத ரொம்ப மிஸ் பண்றாங்க. அம்மா இருந்திருந்தா இதுவரைக்கும் நல்லா சமைச்சு குடுத்துருப்பாங்க அப்டின்ட்டு ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஒரு மாரியா இருக்குன்ட்டு நீங்க யோசிக்காதீங்க. இது கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். ஒண்ணும் இல்ல. ஒரு 4 தண்ணி, 5 தண்ணில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு இது அவ்வளவும் சூப்பரா இருக்கும். ஏன்னா, நான் ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் எடுத்துப்பேன். ஒரு போட்டி கழுவத்துக்கே. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நானே நல்லா பக்காவா கிளீன் பண்ணி குடுத்துர்றேன். என்ன மாரி உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கறிக்கடையில ஒரு ஒரு 1 ஹவர், 2 ஹவர் நீங்க குடுங்க. அவங்களே நல்லா பக்காவா கிளீன் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பக்காவா வாஷ் பண்ணிட்டு, நீங்க தொக்காவோ, இல்ல குழம்பாவோ வச்சுட்டு இது நல்லா சாப்பிடலாம். இந்த மாரி இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.